இல்ல வஸ்திரம் கிழிஞ்சிருக்கே, வஸ்திரமாவது நல்ல வஸ்திரம் கொடுத்துருக்கலாமே, அப்படி யாரா யோசிக்கலாம். குச்சேலர் நினைச்சாராம், வஸ்திரமும் கொடுத்துட்டான். வேதம் படிச்ச அந்தணருக்கு தானம் பண்ணணும்னா சிகப்பு கரை போட்ட வெள்ளை வேட்டி தான் கொடுக்கணுமா. கம்சம் வாசௌமம் சம்பாவனை கொடுக்கும்போது வேட்டி, அந்த வேட்டி சிகப்பு கரை போட்ட வெள்ளை வேட்டி. எனக்கு சிகப்பு கரை போட்ட வெள்ளை வேட்டியும் கொடுத்துட்டான். எப்படி? ஸ்மித புன்னகை இருக்கே, அவன் பற்கள் வெளுப்பா இருக்கு, அதுக்கு உதடு சிவப்பு பார்டரா இருக்கு. பற்கள் தான் வெள்ளை வேட்டி, உதடு தான் சிவப்பு பார்டர். சிவப்பு பார்டர் போட்ட வெள்ளை வேட்டியாக புன்னகையை கொடுத்துட்டானே, இந்த குச்சேலனுக்கு நல்ல வஸ்திரமும் கொடுத்துட்டான், புன்னகை வடிவில் சிவப்பு கரை போட்ட வெள்ளை வேட்டியே எனக்கு கொடுத்துட்டான், எல்லாம் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கிரமாத் அபஷ்யன் மணிதீப்ரமாலயம். கிரமாத் மெல்ல மெல்ல அடிமேல் அடி வைத்து, அடிவேல் அடி வைத்து தன் தெருவை நோக்கி வரார். வந்தவர் தலை நிமிந்துன்னு வரலையாம், தலை குனிஞ்சுட்டே, ஆஹா கிருஷ்ணனுடைய அனுகிரகம் இருக்கு. எத்வதூக்தி அவன் பேச்சு, லீலா அவன் செய்த செயல்கள், ஸ்மித அவனுடைய புன்னகை, இதுலயே மக்ன தீப் புனகா, இதுலயே சிந்தை மூழ்கி 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 அவருக்கு நடந்து பழக்கமான இடம்னா அப்படியே பார்த்துன்னு தான் வரணும், தேவையில்லை. குனிஞ்ச தலை நிமிராம வீட்டு வாசலுக்கு வந்துட்டார். வீட்டு வாசலுக்கு வந்து நிமிர்ந்தாரா, மணி தீப்ரமாலயம், ரத்னங்கள் ஒளி வீசக்கூடிய, இது என்ன சூரியனா சந்திரனா நட்சத்திரமா என்று வியக்கும்படியாக வாசல்ல பார்த்தா கார் பைக் எல்லாம் இல்லையா, விமானங்கள் நின்று இருக்கு. மணி தீப்ரம் ஆலயம், ஒரு பெரிய அரண்மனையை பார்த்தாராம் குச்சேலர். நம்ம எங்க வந்துட்டோம், வேற எங்கேயா வந்துட்டோமா, நம்ம வீட்டுக்கு தான் வந்தோமா, என்னாச்சுன்னு புரியாமல் அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு வந்து குச்சேலர் நின்றார் என்பது 8வது ஸ்லோகம்.